அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2014 குரூப் 4ல் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்விகளை தான் நம்ம விளக்கத்தோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா தூது தான். வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? தூது இலக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொறுத்துகம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இலக்கண குறிப்பு பாருங்கள். வினைத்தொகை. வினைத்தொகைனா 3 காலத்துலையும் பொருள் கல்ற மாட்டம் இருக்கணும். அதுதான் வினைத்தொகை. தொகைனா மறைஞ்சு வர்றது. இதில் பாருங்கள் செய்தொழில் அப்படின்னு மேட்ச் ஆகும். இது வந்து செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வினைத்தொகை. அடுத்து பாருங்கள் உவமைத்தொகை. உவம உருபு மறைஞ்சு வந்ததுன்னா அது உவமைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உவமைத்தொகைக்கு வந்து மதிமுகம் மேட்ச் ஆகும். மதி போன்ற முகம் அப்படின்னு வரணும். போன்ற வந்து மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது உவமைத்தொகை. உம்மைத்தொகையில் அப்படிங்கிற இடைச்சொல் மறைஞ்சு வந்திருக்கணும், அதனால இது வந்து உம்மைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 4 2 4ம் 2ம் அதில் மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது உம்மைத்தொகை. அன்மொழி தொகை பாருங்கள். அல்லாத மொழி தொக்கி வந்துச்சுன்னா அது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பவள வாய் பேசினால் அது மேட்ச் ஆகும். பவளம் போன்ற வாயை உடைய பெண் பேசினால் அப்படின்னு அல்லாத மொழிகள்லாம் இடையில போட்டு எழுதுறோம் இல்லையா, அதை தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2413 அப்படிங்கிறதான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அவன் உழவன் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. எப்படி அப்படின்னா அவன் உழவன் அதில் வந்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னா அது வந்து பண்பை மட்டும் தான் உணர்த்தணும். அது மட்டும் இல்லாமல் செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த 6ஐயும் வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்தணும். அப்படி உணர்த்துச்சுன்னா அதை வந்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குறிப்பால் உணர்த்துறதுனால இதை வந்து நம்ம குறிப்பு வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். யார்? ராணி மங்கம்மாள். அடுத்த கொஸ்டின். உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா கெலன் கெல்லர். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. இந்த 3 இல்லாமையே அவங்க வந்து சாதனை பெண்மணியாக இருக்கிறனால உலகின் 8வது அதிசயமாக பாராட்டப்படுறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் அதிக தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த எண் அப்படின்னா 7 அப்படிங்கிற எண் தான். அதாவது 7 அப்படிங்கிற எண் வந்து 8 இடத்துல திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து பயன்படுத்தியிருப்பார். அதனால் அந்த எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு. இந்த குறிஞ்சிப்பாட்டை தொகுத்தது யார் அப்படின்னா உவேசா அவர்கள் தான் தொகுத்திருப்பார். அவர் அந்த ஓலைச்சுவடியை கண்டுபிடிக்கிறப்ப அந்த குறிஞ்சிப்பாட்டோட அந்த ஓலைச்சுவடி கிடைக்கும். அதில் 99 பூ அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஆனால் அவர்கிட்ட அவர் 96ஓட பூக்களுடைய பெயர்கள் மட்டும்தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். மீதி 3 பூ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக விடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 99 வகையான பூக்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு தான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா லெமூரியா கண்டம் தான் மனித நாகரிகத்தோட தொட்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலை தான் என்ன, அந்த பாத்திரம் கிடைச்சோன்னே அவங்க எல்லாத்துக்கும் வந்து என்ன செய்வாங்க, சாப்பாடு போடுவாங்களா, அதே மட்டும் சிறைச்சாலையெல்லாம் என்ன செய்வாங்க, அறச்சாலையாக மாற்றுவாங்க. அதனாலேயே இது வந்து சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல் எது? பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி. ஓகே, அடுத்து பாருங்கள். சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா மணிமேகலை. எது? சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நான் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நான்மணி மாலை, அதாவது இங்கே வந்து நூல்கள் கொடுத்துட்டாங்க. இது வந்து எந்த வகையான நூல் அப்படின்னு சொல்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும். நான்மணி மாலை. நான்மணி மாலைங்கிறது ஒரு சிற்றிலக்கியம். நான்மணி மாலை வந்து என்னது? ஒரு சிற்றிலக்கியம். அடுத்து பாருங்கள். மலரும் மாலையும். மலரும் மாலையும்ன்றது வந்து ஒரு கவிதை நூல். அதாவது இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அவருடைய நூல் தான் மலரும் மாலையும். இது ஒரு கவிதை நூல். நான்மணி கடிகைன்றது நீதி நூல். இந்த ரெண்டுலேயும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நான்மணி மாலை அப்படின்னா சிற்றிலக்கியம், நான்மணி கடிகை அப்படின்னா நீதி நூல். தேம்பாவணி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு காப்பியம். தேம்பாவணியோட ஆசிரியர் வீரமாமுனிவர். அது ஒரு காப்பிய நூல். ஓகே, அப்போ இதுக்கு என்ன மேட்ச் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2143 இதுதான் மேட்ச் ஆகும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள்.
கண்டனன் கற்பினுக்கனியை கண்களால். இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் என்ன பெயர் பெற்றார்னா சொல்லின் செல்வன் அப்படிங்கிற பெயர் பெற்றிருப்பார். அதாவது அந்த சீதா தேவியை வந்து பார்த்துட்டு வந்து ராமர்கிட்ட வந்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா கண்டனன் கற்பினுக்கனியை கண்களால் அப்படின்னு சொன்னோன்னே ராமர் வந்து அவரை சொல்லின் செல்வன் அப்படிங்கிறது சொல்லுவார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் யாருன்னா விவேகானந்தர். யார்? விவேகானந்தர். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் சொன்னது விவேகானந்தர். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில். இவ்வடியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருத்தமான விடையை எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர். யாரு? ராமச்சந்திர கவிராயர். அடுத்து பாருங்க, களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் யாருன்னா பொன்முடியார். யாரு? பொன்முடியார். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே, அதாவது ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே அப்படின்னு ஒரு பாடல் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா புறநானூரில். அதில் ஒவ்வொருத்தருடைய கடன்கள் வந்து என்ன, கடமைகள் என்ன அப்படின்னு வந்து சொல்லிட்டு வரப்ப இந்த காளைக்கு இளைஞனுக்கு கடமை என்னன்னா அந்த இது கொல்லன் செஞ்சு வச்ச அந்த வாள் இருக்கு இல்லையா, அதை வச்சு யூஸ் பண்ணி அந்த களிர்களை வந்து களிரோட சண்டை போட்டு ஜெயிச்சு வர்றது தான் காளைக்கு கடன் அப்படின்னு சொல்லி பொன்முடியார் சொல்லியிருப்பார். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செயல் வந்து விளக்கமாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னா சேர சோழ பாண்டியரை பற்றி தான் இந்த முத்தொள்ளாயிரம் வந்து புகழ்ந்து பாடுது. முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் யாருன்னு தெரியல. 3 பாடல்களை கொண்டது தான் இந்த முத்தொள்ளாயிரம். யாரை பற்றி சொல்லுதுன்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றி பாடுது இந்த பாடல், இந்த நூல். ஓகே, அடுத்து வந்து ஒரு பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துகளை வந்து இங்கே நூல்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க, இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சிக்கனம் அப்படிங்கிறது யாருன்னா சுரதா. சிக்கனம் யாரு? சுரதா. மனித நேயம் யாரு அப்படின்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன். காடு யாரு அப்படின்னா வாணிதாசன். காடு எழுதுனது யாரு? வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே யாரு அப்படின்னா கவிஞர் தாராபாரதி. அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா 3, 2, 4, 1 ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விடுதலை கவி அடைமொழி கொடுத்து இங்கே கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க. விடுதலை கவி அப்படிங்கிறது யாருன்னா பாரதியார், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து திவ்ய கவி யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து கவிஞரேறு யார் அப்படின்னா வாணிதாசன். கவிஞரேறு யார்? வாணிதாசன். அடுத்து பாருங்கள், கவிக்கோ அப்துல் ரகுமான். அப்படி சொல்கிறப்பயே மேட்ச் ஆகிற மட்டுமே வரும், ஈஸியாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொறுத்துக. இங்கேயும் நூல் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பூங்கொடி. பூங்கொடினா யார்? நம்ம ஆல்ரெடி இந்த முடியரசன், சுரதா, வாணிதாசன் இவங்களுக்குலாம் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக ஷார்ட்கட்டோட புரியும். பூங்கொடி யாருன்னா முடியரசன். பூங்கொடி யார்? முடியரசன். கொடிமுல்லை யாருன்னா வாணிதாசன். கொடிமுல்லை யார்? வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதினி வந்து எழுதுனது யார் அப்படின்னா கண்ணதாசன். பட்டத்தரசி யார் அப்படின்னா சுரதா. பட்டத்தரசி யார்? சுரதா. ஓகே, அப்போ இதுக்கு என்ன மேட்ச் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். யார்? குலசேகர ஆழ்வார். வடமொழியில் முகுந்த மாலை எழுதுனது குலசேகர ஆழ்வார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பக்ரின்னு கொடுத்துருக்காங்க. பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சிலப்பதிகாரம். பக்லுரி ஆறு பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும். பக்ருலி ஆறு இருக்குது, நிறையா மலைகள் இருக்குது, குமரி மலையும் இருக்குது. இதெல்லாம் வந்து கொடுங்கோல் வந்து அழிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி எதில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். இவர் தான் 1812 தஞ்சையில் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா தொகை நிலைத்தொடர் 6, தொகா நிலைத்தொடர் 9.
இதில் வந்து எது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் டி கன்ஃபியூஸ் ஆகும். தொகை நிலைத்தொடர் 9 தொகா நிலைத்தொடர் 6 கன்ஃபியூஸ் ஆகும். இது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே பாருங்க நம்ம சொல்லுவோம்ல வரவு 8னா செலவு 10 தொகைனா பணம்ன்ற ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கிட்டு வரவு வந்து 6 ரூபா செலவு வந்து 9 ரூபா அப்படின்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தொகை நிலைத்தொடர் 6 தொகா நிலைத்தொடர் 9 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐ அவ் ஆகிய 2 எழுத்துக்களும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா சந்தியக்கரம். ஆன்சர் டி சந்தியக்கரம்னு சொல்லுவோம். ஐயையும் அவ்வையும் 2 எழுத்துக்களையும் எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா சந்தியக்கரம் அப்படின்னு அழைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், முற்றிலுகர சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது முற்றிலுகர சொல் அப்படின்னா ஆப்ஷன் சி கதவு தான் முற்றிலுகர சொல். மற்றதெல்லாம் பாருங்கள், இந்த டு கு பூ இதெல்லாம் வந்து இந்த குசுறு துபுரு குற்றியலுகிற சொற்கள் இலக்கிய குற்றியலுகிற சொல்லை கொண்டு முடிஞ்சு வச்சிருக்கு. அதனால் இது தவிர இது வந்து பாருங்கள் குற்றியலுகிற சொல் இல்லை. அதனால் இது முற்றியலுகிற சொல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், வினை முற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது ஒரு வினை வந்து முற்று பெற்றதை வந்து சொல்லுச்சுன்னா அது வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி படித்தான் தான் கரெக்டான ஆன்சரு. இதில் பாருங்கள், இந்த 3 முற்று பெறலை. படி அப்படின்னு முதல்நிலை தொழிற்பெயரோட இருக்குது. படித்த அப்படின்னு பெயரச்ச கொண்டு முடிஞ்சிருக்கு. இது வந்து படித்து வினையச்சம். ஸோ இதுதான் வந்து வினைமுற்று. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தவறான ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இல்லை அப்படிங்கிறது தான் தவறான ஒன்று. மற்ற 3 நிகழ்கால இடைநிலைகள். கிறு கின்று ஆனின்று இது 3 என்னது நிகழ்கால இடைநிலைகள். இதுதான் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அதனால் இதுதான் தவறான ஒன்று. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். பாரதிதாசன் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாரதிதாசனுக்கு வீடியோக்கள் வந்து நிறைய போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அது பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போதுள்ள கல்வெட்டுக்கள்லேயே மிக பழமையானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா திருநாதர் குன்றம் கல்வெட்டு. இருக்கிறதுலே பழமையான கல்வெட்டு எது? திருநாதர் குன்றம் கல்வெட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ரச்சனிய யாத்திரிகம். எது? ரச்சனிய யாத்திரிகம். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயண நூல் எது? ரச்சனிய யாத்திரிகம். எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு சொன்னது யார்? பொது உடம்பையை விரும்பியது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்து பாருங்கள். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தது யார்? பரிதிமாற் கலைஞர். அப்படி சொன்னது யார்? பரிதிமாற் கலைஞர். அடுத்து பார்க்கலாம். ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமணரால் இயற்றப்பட்டன. இதை ஐஞ்சிறு காப்பியங்கள் எல்லாத்தையும் எழுதுனது யார்? சமணர்கள். ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ன? யசோதர காவியம், உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், நீலகேசி, சூளாமணி. இது 5 தான் ஐஞ்சிறு காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஐஞ்சிறு காப்பியங்களும் சமணர்களால் தான் இயற்றப்பட்டன. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெர்சிவல் பாதிரியாரோட வேண்டுகோளை ஏற்று பைபிளை வந்து தமிழில் பெயர்த்த அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆறுமுக நாவலர். யார்? ஆறுமுக நாவலர். அவர் வந்து பெர்சிவல் பாதிரியாரோட வேண்டுகோளுக்கு கேட்டு பைபிளை வந்து தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். தாண்டக வேந்தர் யார்? திருநாவுக்கரசர். அதாவது தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யார்? திருநாவுக்கரசர். அதனால தான் தாண்டக வேந்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்த கொஸ்டின். சின்னச்சீரா என்ற நூலை எழுதியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பனு அகமது மரைக்காயர். யார்? பனு அகமது மரைக்காயர். அதாவது சீராப்புராணத்தை எழுதினது யாருன்னா உமரப்புலவர். அதோட கண்டினியூட்டி தான் இந்த சின்னச்சீரா. அதை எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க. பனு அகமது மரைக்காயர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதலில் என் நிலத்திற்குரிய விலங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என் நிலத்திற்குரிய விலங்குனா குறிஞ்சி நிலத்துக்கு உரிய விலங்கு தான் இந்த அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம். அது ஃபஸ்ட்டு எந்த நிலத்துக்குரிய விலங்காக இருந்துச்சுன்னா குறிஞ்சி நிலத்துக்குரிய விலங்காக இருந்துச்சு அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். கடவுள் வல்கையோடுனை மாய்த்துடல் புட்கிரையாக உள் செய்வேன். இந்த வீர வரிகள் வந்து இவரால் கூறப்பட்டன. யார் அப்படின்னா தாவீது. கடவுளுடைய வலிய கைகளை துணையாக கொண்டு என்ன செய்வேன்?
உன் உடலை மாய்த்து புட்கு இரையாக்குவேன்னு சொல்கிறாரு. அதாவது புல் அப்படின்னா பறவை. உடலை வந்து கடவுளோட வலிய கைகளோட துணை கொண்டு பறவைகளுக்கு இரையாக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த வீரவரிகள் யார் சொன்னதுன்னா தாவீது வந்து கோலியாத்தை பார்த்து சொல்வார். யார்? தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுவார். அப்போ சொன்னது யார் தான் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா தாவீது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஜியு போப்பு. இந்த மூணையும் பாருங்கள். இந்த 3 ஆப்ஷன் வந்து வீரமாமுனிவருடைய பெயர்கள் தான். இது வந்து அவருடைய இயற்பெயர், இதுவும் அவருடைய பெயர் தான். வீரமாமுனிவர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது 3மே ஒருத்தர் தான், ஜியு போப் தான். அப்போ திருக்காவலூர் கலம்பகத்தை எழுதலை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டி வந்து அடிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். இப்படி கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. கம்பனை கற்க கற்க கவிதையோட சீரிய இயல்புகளை அறியலாம்னு சொன்னது யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுதாத நூல் எதுனா பவளக்கொடி. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நூல் எது? பவளக்கொடி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஜியு போப். யார்? ஜியு போப் தான் திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இதெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். தமிழ் பேரகராதி லெக்சிக்கன் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழ் பேரகராதி லெக்சிக்கன் உருவாக்கியவர் யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். தமிழிசை கருவி யாழ் பற்றி பல காலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா விபுலானந்தர். தமிழிசை கருவி யாழ் பற்றி பல காலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் விபுலானந்தர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சுத்தானந்த பாரதியார். யார்? சுத்தானந்த பாரதியார். அடுத்த கொஸ்டின். கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கண்களால் நகுபவள். கண்ணகின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? கண்களால் நகுபவள். அடுத்த கொஸ்டின். பகுதி 1 பகுதி 2ஓட பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு வந்து 5 இணைகள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அங்கே வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறிஞ்சியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, குறிஞ்சின்னா மலையும் சார்ந்த இடம் இல்லையா, அதனால் அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா கிழங்கு கிடைக்கும். கிழங்கு அகழ்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லைக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா வரகு விதைத்தல். முல்லைனா காடும் சார்ந்த பகுதியில், அதனால் வரகு விதைத்தல் வரும். மருதம்னா வயலும் சார்ந்த பகுதி, அப்போ அங்கே என்ன நெல் வரும். அடுத்து நெய்தல்னா என்ன? கடலும் சார்ந்த பகுதியும் நெய்தல், அதனால் அங்கே என்ன செய்வாங்கன்னா உப்பு விற்பாங்க. ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3 அப்படின்னு வரும். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வண்ணம், வடிவம், அளவு, சுவை இந்த 4ம் எதனோட தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதனோடனா பண்பு தொகையோடு தொடர்புடையது. இப்போ பாருங்கள், வண்ணம்னு எடுத்துக்கிட்டால் செந்தமிழ் அப்படின்னு சொன்னால் செம்மை கூட்டல் தமிழ்னு சொல்லுவோம். இப்போ செம்மையை பண்பு தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வண்ணம், வடிவம், அளவு, சுவை இந்த இதில் இருக்க எந்த ஒரு வார்த்தைகள் வந்தாலும் அது பண்பு தொகை. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிழையற்ற வாக்கியத்தை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வயலில் மாடுகள் மேய்ந்தன. இதுதான் பிழையற்ற வாக்கியம். இதில் வந்து இது உங்களுக்கு மேய்ந்ததுன்னா அது கண்டிப்பாக வராதுன்னு தெரியும். இங்கே மேய்ஞ்சதும் வராதுன்னு தெரியும். ஆப்ஷன் டி குழப்பம். வயலில் மாடுகள் மேய்ந்ததா இல்லை வயலில் மாடுகள் மேய்ந்தனவா, இது ரெண்டுமே உங்களுக்கு குழப்பம். பாருங்கள், இங்கே வந்துட்டு கல் வந்திருக்கு. கல் வரக்கூடாது. அதாவது ஒருமை இருக்கும் பொழுது தூ வரணும், பன்மை இருக்கும்போது நான் வரணும். ஸோ இதில் வந்து பன்மை வந்துருச்சு, அதனால் இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்ஷன் சி தான் வரும். பன்மை வரும்போது நான் வரணும், ஒருமை வரும்போது தான் தூ வரணும். இங்கே ஒருமை வரும்போது பன்மை கொடுத்துட்டாங்க, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன்றது என்ன பெயர் சொல்னு கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர். அதாவது நடித்தல் அப்படிங்கிறத தொழிலை குறிக்கிறதுனால இது வந்து தொழிற்பெயர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அயர்கூற்று. அயர்கூற்றுனா இந்த மாதிரி அப்பாஸ்டிஃபிகமா இந்த மேற்கோள்கள் இதெல்லாம் எதுவுமே வராது. அடுத்தவங்க வந்து அடுத்தவங்களை பற்றி சொல்கிற மாட்டா இருக்கும். ஓகேவா. நேர்கூற்றுனா இந்த மாதிரி கமா, அப்பாஸ்டிஃபி, மேற்கோள்கள் இதெல்லாம் எல்லாமே வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். பொருந்தாத சொல்லை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா அண்ணன்றது தான் பொருந்தாத சொல். ஏன்னா இது வந்து செய்யுளிசை அளவிடை, இது வந்து சொல்லிசை அளவிடை, இது வந்து இன்னிசை அளவிடை. இது 3 அளவிடை, இது ஒன்று தான் பொருந்தாமல் இருக்குது. அதனால் ஆப்ஷன் சி அண்ணன் தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். யாப்பு என்றால் டேஷ் என்பது பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாப்பு அப்படின்னா என்னென்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது செய்யுள் உறுப்புக்களை கட்டி பாடல் எழுதுறாங்க இல்லையா, அதனால் யாப்பு அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குமரகுருபரர் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் எழுதாத நூல் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். அவர் எழுதாத நூல் என்ன? திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். மற்ற 3 நூலையும் எழுதியிருக்காரு. கந்தர் கல்வெண்பா, மதுரை கனபகம், நீதிநெறிந்து விளக்கம். இது 3மே அவருடைய நூல்கள் தான். அவருடைய எழுதாத நூல் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம். ஆப்ஷன் சி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க லட்சுமிபுரத்தில் தான் அவருடைய நினைவு இல்லம் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெத் என்று புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெத் யார்? வாணிதாசன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஷ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு எது அப்படின்னா குளோரோஃப்ளூரோ கார்பன். ஆப்ஷன் ஏ, குளோரோஃப்ளூரோ கார்பன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுற இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் தான் உயிர்வழி படலம், அதாவது அந்த ஓசோனை ஓட்டையாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா குமரில பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்குனது யார்? குமரில பட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை யார் கூற்றுன்னு கேட்குறாங்க. யார் கூற்றுனா பாரதிதாசனுடைய கூற்று தான் இது. தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, பாரதி தான் செத்ததுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோன்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அதனால் பாரதிதாசன் பாரதி யாரை பற்றி புகழ்ந்து சொல்லியிருப்பார். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, பாரதி தான் செத்ததுண்டோன்னு சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து கூடுகட்டி வாழும் பாம்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ராஜநாகம். கூடுகட்டி வாழும் பாம்பு எது? ராஜநாகம். அதுதான் வந்து அந்த காஞ்ச இலைகள் செத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து கூடு கட்டும். அதனால் கூடுகட்டி வாழ்கிற ஒரே உருவனை வந்து இந்த ராஜநாகம் தான். பாம்புலேயே இது மட்டும்தான் கூடுகட்டி வாழும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். மணிமேகலை விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா காயசண்டிகை. யார்? விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார்? காயசண்டிகை. காயசண்டிகை தான் என்ன பண்ணுவா, விருச்சிக முனிவர் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி தான் சாப்பிடுவார். அப்படி அவர் சாப்பிட்றதுக்காக நாவல் பழம் வச்சுருந்தப்ப அவள் வந்து என்ன பண்ணிடுவா அப்படின்னா இவ எடுத்து சாப்பிட்ருவா. இவ எடுத்து சாப்பிட்டனால விருச்சிக முனிவர் வந்து அடுத்த வருஷம் ஃபுல்லாக அவர் பசியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் ரொம்ப கோவம் வந்து காயசண்டிகைக்கு உனக்கு பசி நோய் சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருவார். ஸோ அப்போ விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யாருன்னு கேட்டால் காயசண்டிகை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று புகழ்மிக்க நகரம் எது? என்னும் புகழ்மிக்க நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா மதுரை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் எது? மதுரை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சதகம்னா 100 பாடல்களை கொண்ட நூல்களை குறிக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர் யார்? மாணிக்க வாசகர். அடுத்த கொஸ்டின். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்னு கேட்டிருக்காங்க. எப்படி மாற்றினார் அப்படின்னா ஞானக்கடல் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். எனது ஞானக்கடல் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள். ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வச்சு வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சீசு செல்லப்பா. யார்? சீசு செல்லப்பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திருமணம் செல்வகேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பிரிவுக்குன்னா உரைநடைக்கு தான் ரொம்ப தொண்டாற்றியிருக்கார். யார்? திருமணம் செல்வகேசவராய முதலியார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பாரதிதாசன். மணிமேகலை ஆசிரியர்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலை வெண்பானா பாரதிதாசனை நம்ம என்ன பண்ணோம், அடிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வே சாமிநாத சர்மா. யார்? வே சாமிநாத சர்மா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆனந்தத்தின் நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா கா சச்சிதானந்தன். யார்? கா சச்சிதானந்தன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மலை. மலையுடைய இன்னொரு பெயர்கள் தான் இந்த வெற்பு, சிலம்பு, பொறுப்பு இதெல்லாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியல் உகரங்களுள் டா ரா, இங்கே பானை தவறுதலாக கொடுத்துருந்தாங்க, அது கிடையாது. டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே, இதுதான் இந்த விதி. இந்த விதிக்கு உண்டான சான்றை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா காட்டுக்கோழி. அதாவது நெடில் வரும் பொழுது டா வரணும், உயிர் வரும் பொழுது ரா வரணும். இந்த வந்து அது என்ன செய்யணும், இரட்டணும். 2 வாட்டி சொல்கிற மாட்டம் இருக்கணும். இங்கே பாருங்கள், இதில் நெடில் வந்திருக்கு. நெடில் வந்தால் என்ன வரணும்,
டா வரணும். அப்போ டா இரட்டும் காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி அந்த இட்டை வந்து 2 வாட்டி சொல்ல மாட்டோம் வருது இல்லையா, அதனால் இந்த புணர்ச்சி விதிக்கு ஏற்ற சான்று எது அப்படின்னா காட்டுக்கோழி. இங்கேயும் பாருங்கள், இங்கே வந்து கட்டு சோறு உங்களுக்கு டவுட் வரும். இதில் வந்து குறில் வந்திருக்கு, அதனால் இந்த ஆப்ஷனை நம்ம ஒமிட் பண்ணலாம். ஏன்னா நெடில் வர்றப்போ தான் டா வரணும், குறில் வர்றப்போ டா வரக்கூடாது. இங்கே நெடில் வந்து இட்டு வந்து இரட்டைக்குது, அதனால் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. இதில் மகடுவு என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகடுவு அப்படின்னா பெண். இந்த இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்கும். எங்கே இருக்கும்? தொல்காப்பியத்தில் இந்த வரிகள் இருக்கும். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு தொல்காப்பியம் சொல்லும். இப்போ மகடுவுனா பெண் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்கள். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. 35 வகைப்படும். ஆப்ஷன் பி. அதாவது தொடை வந்து 5, விகற்பம் வந்து 7. இது ரெண்டையும் பெருக்கிறப்ப 7 35 அப்படின்னு சொல்லி வரும். என்ன, ரெண்டும் சேரும் பொழுது 7 35ன்னு வரும். ஆப்ஷன் பி 35. இலக்கண குறிப்புன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன், அதையும் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பொருட்பன்மொழி எது அப்படின்னா மீ மிசை ஞாயிறு. மீ அப்படின்னாலும் மேலே அப்படின்னு தான் அர்த்தம், மிசை அப்படின்னாலும் மேலே தான் அர்த்தம். ஒரே பொருள் தருது, ஆனால் பல சொற்கள் இருக்குது, அதை தான் நம்ம ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆப்ஷன் ஏ, மீ மிசை ஞாயிறு தான் ஒரு பொருட்பன்மொழி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பெறுபவன். பெரு அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் என்ன? பெறுபவன். வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்னென்னா ஒரு வினைமுற்று வந்து வினையை வந்து குறிக்கக்கூடாது, வினை செய்தவனை தான் குறிக்கணும். இங்கே வந்து என்னது, பெறுதல் அப்படிங்கிற ஒரு வினை வந்து பெறுதல் அப்படிங்கிறத குறிக்கலை. அந்த வினையை செய்தவன் யார்? அவன், பெறுபவன். அப்போ அதை குறிச்சனால இது வந்து வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க, இங்கே அங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் உடையது எது? ஆப்ஷன் 4. இது 4 பாருங்கள். நிலம். இலக்கணமுடைய சொல் வந்து நிலம். மங்களம் அப்படின்னா மங்களமாக பேசுறது எது அப்படின்னா இறைவனடி சேர்ந்தார். இலக்கண போலினா புறநகர், அதாவது முன்பின்னாக தொக்க போலின்னு கூட இந்த இலக்கண போலியை சொல்லுவாங்க. நம்ம வந்து புறநகர், நகர்ப்புறம்னு சொல்ல புறநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடக்கரடக்கல் அப்படின்னா இடர்பானார்ன சொற்களை மாற்றி நம்மளுக்கு ஏற்றபடி டீசெண்டாக சொல்கிறது தான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆப்ஷன் இந்த கால் கழுவி வந்தான் அது மேட்ச் ஆகும். ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா ஆப்ஷன் பி 4312 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அந்தந்த அடியில் உள்ள சொற்களை வந்து முன்பின்னா மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருட்கோள்னு கேட்டிருக்காங்க. எவ்வகை பொருட்கோள்னா மொழி மாற்று பொருட்கோள். எனது மொழி மாற்று பொருட்கோள். அந்தந்த அடியில் உள்ள சொற்களை மாற்றினா மொழி மாற்று பொருட்கோள். இங்கே பாருங்கள், இதில் அடிமறி மாற்று பொருட்கோள் வந்து உங்களுக்கு டவுட் ஆகும். இது வந்து எந்த லைனில் வேணாலும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அந்தந்த அடியில் மட்டும் மாற்றினா தான் மொழி மாற்று பொருட்கோள். ஒரு செயலில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் மாற்றி பொருள் போட்டால் அது அடிமறி மாற்று பொருட்கோள். ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பொருள் தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. அங்காப்பு என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா வாயை திறத்தல். அங்காப்புனா என்ன? வாயை திறத்தல். இதில் வாயை பிளத்தல் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ வந்து இதுக்கு வந்து ஷார்ட்கட் போட்டுக்கணும். வாயை திறந்தால் அங்கேயே ஆப்பு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சர்ச்சில். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரின்னு ஏளனம் செஞ்சவர் சர்ச்சில். அதாவது 2வது வட்டமேஜை மாநாடுக்கு காந்தியடிகள் போயிருப்பார். அப்போ இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் தான் யார்? சர்ச்சில். அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா காந்தியை பார்த்து, காந்தி வந்து வேட்டி அந்த கம்பம் தானே போட்டிருப்பாரு, அதனால் வந்து என்னென்னா அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு, இப்படி சொல்லுவார் அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காந்தி வந்து சிம்பிளாக சிரிச்சுட்டு போயிடுவார். அதுதான் இது. ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்த கொஸ்டின். அடுத்து வந்து ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். யார்? வள்ளிக்கண்ணன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலம்பகம் பாடுவதில் புகழ்பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இரட்டையர். கலம்பகம் பாடுவதில் புகழ்பெற்றவர் யார்? இரட்டையர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலில் சாணக்கியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார். இவருடைய இன்னொரு பேர் தான் ராஜாஜி. இந்த ராஜகோபாலாச்சாரியார் தான் நம்ம ராஜாஜின்னு சிம்பிளாக சொல்கிறோம். யார் இவர்? வந்து ஒரு இந்திய அரசியலில் சாணக்கியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதழ் நா
பல், அன்னம் இதையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒலிப்பு முனைகள். அதாவது இதழ்னா என்னது, இதழ்னா உதடு இல்லையா, உதடு, நாக்கு, பல், அன்னம். அண்ணன்னா இந்த நாக்கு மேலே போய் டச் ஆகுது இல்லையா, அதுதான் அண்ணன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த வார்த்தைகள் வந்து ஒலிக்கக்கூடிய முனைகள், அதனால் இது ஒலிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்ஷன் டி ஒலிப்பு முனைகள் சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்ரீ வைணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ராமானுஜர். யார்? ராமானுஜர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது டேஷ் நூலின் புகழ்பெற்ற தொடர் எது அப்படின்னா திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எது? திருமந்திரம். திருமந்திரத்தோட ஆசிரியர் திருமூலர். அவர் தான் இப்படி சொல்லியிருப்பார், என்னென்னு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்கள். மருத நிலத்திற்குரிய தெய்வம் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இந்திரன். மருத நில தெய்வம் யார்? இந்திரன். மருதம்னா வயலும் வயலும் சார்ந்த இடமும், அதுக்கு தெய்வம் யார்? இந்திரன். ஓகே, அடுத்து பாருங்கள். இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பட்டை அப்படின்னா முருங்கைப்பட்டை. முருங்கைப்பட்டையை அரைச்சி தடவினா என்ன ஆகுமா? எலும்பு, முறிஞ்ச எலும்பு கூட சீக்கிரமாக கூடிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்கர். அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். பட்டியல் 1 உள்ள ஆங்கில பழமொழிக்கு பொருத்தமான பட்டியல் 2 உள்ள தமிழ் பழமொழியோடு பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா, இதுதான் இதுக்கு சரியான மேட்ச்சு. அடுத்து பாருங்கள். டிட் ஃபார் டேட்னா பழிக்கு பழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு அர்த்தம். லிட்டில் ஸ்ட்ரோக் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரம், இதுதான் இதோட பழமொழி. ஓகே, இதுக்கு என்ன ஆப்ஷன் பி 3, 4, 2, 1 தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு சொல் கொடுத்துருக்காங்க, இங்கிட்டு பொருள் கொடுத்துருக்காங்க. விசும்பு அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும், வானம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மறுப்பு அப்படிங்கிறது தந்தம். மறுப்புனா என்ன? தந்தம். கனல் அப்படின்னா நெருப்புன்னு தெரியும். களிறுனா யானைன்னு தெரியும். இப்படி மேட்ச் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. நூல் இங்கிட்ட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஆசார கோவையோடைய ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாவுக்கு பெரிய வாய் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கார் 40 யார் அப்படின்னா கண்ணங் கூத்தனார். கார் 40 யார்? கண்ணங் கூத்தனார். முதுமொழி காஞ்சி யார் அப்படின்னா கூடலூர் கிழார். நான்மணிக்கடிகை யாருன்னா விளம்பி நாகனார். அப்போ ஆப்ஷன் பி 4, 3, 1, 2 அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே இதுலேயும் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. திருநாவுக்கரசர் சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இங்கே ஆசிரியர் கொடுத்துட்டு இங்கே அவங்களுடைய நூல்கள் என்னென்ன எழுதுனாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. திருநாவுக்கரசர் அப்படின்னா 4, 5, 6 அதாவது முதல் 3 திருமுறைகள் எழுதுறது சம்பந்தர் தான் எழுதியிருப்பார். நம்மளுக்கு வந்து திருநாவுக்கரசர் வயசானவர் பெரியவர்ன்றனால இப்படி நம்மளுக்கு மாற்றி ஞாபகம் வரும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. திருஞான சம்பந்தர் எழுதுனது தான் ஃபஸ்ட்டு 3 திருமுறையும். அதுக்கப்புறம் தான் திருநாவுக்கரசர் 4, 5, 6 எழுதியிருக்காரு. சுந்தரர் வந்து அடுத்த திருமுறை 7ஆம் திருமுறை எழுதியிருக்காரு. மாணிக்க வாசகர் தான் 8ஆம் திருமுறையை எழுதியிருக்காரு. சுந்தரர் வந்து 7, மாணிக்க வாசகர் 8. சுந்தரர் 7, மாணிக்க வாசகர் 8. இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 அப்படின்னு வரும். திருநாவுக்கரசர் என்ன 4, சம்பந்தர் வந்து முதல் 3 திருமுறை, சுந்தரர் வந்து 7ஆம் திருமுறை, மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறை. ஸோ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாத இணையை கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னா ஞானரதம், கல்கி அப்படிங்கிறது தான் பொருந்தாத விடை. சிறுபஞ்சமூலம் காரியாசன் தான் எழுதியிருக்காரு. எழுத்து சிசு செல்லப்பாவோடது. குயில் பாட்டு யாருன்னா பாரதியார் தான். ஞானரதமும் பாரதியார் தான், கல்கி கிடையாது. ஸோ இதுதான் பொருந்தாத இணை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஜியு போப்பு தான். அதாவது 600 செயல்களை எடுத்து தொகுத்து வச்சிருப்பாரு. அதுக்கு தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. அதை யார் தொகுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா ஜியு போப் தான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.